எப்போ வருதோ அப்பயே மக்கள் எல்லாரும் வந்து ஆதரிச்சாங்க அப்படின்னா நிறைய நல்ல படங்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது என்னோட கருத்து. படம் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் சும்மா சுட்டுட்டே கிடக்குறாங்களா, அந்தளவு ஒர்த்து இல்லை. நான் சொல்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லை. என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா நிறைய எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ஒரு மொக்க கதை மாதிரி தான் போகுது. இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஸ்டோரி சூப்பராக இருக்குங்க. சரி, எக்ஸலண்ட் மூவி. நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு மாதிரி கதை டல்லாக போகுதுங்கிறாங்க. பட் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்டோரி. எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட் ஸ்டோரி. படம் ஃபுல்லாக சுட்டாங்க. எதுக்கு சுடுறாங்கன்னே தெரியல. ஃபுல் படம் சுடுறாங்க. ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க. கதை சுடுறதை குறைச்சிட்டு கதை அப்படிலாம் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் எல்லாருமே சுட்டுட்டு தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. மூணுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் மட்டும் நல்லா இருந்தார். பிரியங்கா மௌனும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெருசாகவே காமிக்கல, லாஸ்ட்டில் மட்டும் நல்லா வர்றார். நல்லா இருந்துச்சு. சுட்டுட்டே இருந்தாங்க, ரொம்ப சுட்டுட்டே இருந்தாங்க. அதுதான் பிரச்சனை. கதை தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க, அதனால அது அவ்வளோதான் எடுக்க முடியும். அவ்வளோ தனு வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் சுடுறதை குறைச்சி ரொம்ப சவுண்டெல்லாம் பயங்கரமாக சுடுறது மட்டும்தான் இருந்துச்சு. தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாப்பு. இல்லை, பொதுவாக நம்ம இந்த திரைப்படங்களில் ஆங்கிலேயருக்கு எதிர்த்து சண்டை போட்ட நிறைய படங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி மேல்தட்டு மக்கள் நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிற படங்கள் வந்திருக்கு. ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து நம்ம போராடுற முயற்சி இருக்குது இல்லைங்களா, அது வந்து புது முயற்சியை நான் பார்க்குறேன். இந்த படங்களில் புதுசாக இருக்குது. நம்ம படமாக பார்க்கலாம், அவ்வளோதான். நல்ல படம் வந்திருக்கு, நல்ல படத்தை கொண்டாடலாம். அது சில டைம் நான் ஒரு பேட்டர்னாக நமக்கு கண்ணுக்கு தெரியும். அது பேட்டர்னாக சில விஷயங்கள் பார்க்க வேண்டும். எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது. இப்போ சிவராஜ்குமார் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது. அதே மாதிரி சுதீப் பார்த்திங்கன்னா கடைசி அது எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அந்த அந்த பிளாட் கேரக்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கதை தான் இங்கே கதாநாயகன். ஆரம்பத்தில் இருந்த கேரக்டரும் ரொம்ப முக்கியம், கடைசியில் வந்த வேரியேஷனும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டே இதே மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்துட்டு இப்போது நம்ம ஒரு வேரியராக கட்டினாக்கா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிப்பணிஞ்சு போகிற ஒரு இது திருப்பி ஏதோ ஒரு சூழலில் அவர் வந்து அந்த கேரக்டர் மாதிரி அது சிவன் எல்லாருமே நல்லா பண்ண. சிவனாவோடது ரொம்ப பிடிச்சி. என்ன எல்லா பூரா மத இது தான் எல்லாம் இப்போ ப்ராக்டிக்கலாக நடக்குது. படம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். கதையை கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஷார்ட்டாக பண்ணியிருக்கலாம். பிரியங்கா மோகன் பட் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, லைட்டாக கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துருக்கலாம். நாங்களா இது கேப்டன் இருக்கோம், நல்லா இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து அவங்க அழிக்கிறது பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போனாங்க. இல்லை, படம் ஸ்டோரி நல்லா இருந்தது, தனுஷ் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அந்தளவுக்குலாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க, ஆனால் படம் நல்லா இருந்தது. அந்த படத்தில் எல்லாருமே நல்லா உயிரோட்டமாக நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அது இப்போ நீங்கள் நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களே, எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தனுஷ் தான். அவ்வளோ நல்லா இல்லைண்ணா. நான் வேலைக்கு போனேன், நான் டைம் ஆகுது. நல்லா இல்லைண்ணா உண்மையிலே. ஒன் டைம் மூவி தானா, அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறது, ரெகுலராக ஒரே கேரக்டர் மாதிரி இருக்குது. ஒரே இதில் ஜன் நடிச்சிட்டு இருக்கார். அது ஒன்றும் இப்போதைக்கு ஐடியா இல்லை. இது ஒரு ஃபைட் மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட்டாக அந்த மாதிரி லவ் எதுவுமே இல்லை, ஃபைட்டாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா பிக்சரைசேஷன் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நம்ம ஒரு தடவை எல்லோரும் பார்த்தாங்க அப்படின்னா பின்னாடி வந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த படம் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை, இந்த படமும் நல்லா இருக்குது. 1000ல் ஒருவன் வந்திருக்கும் போது நம்ம வந்து அப்பயே அந்த படத்தை நம்ம வந்து நல்லா பார்த்துருந்து நம்ம நல்லா பண்ணியிருந்தோம் அப்படி இருந்தோன்னா பொன்னியின் செல்வன் வந்து போன வருஷம் வந்திருக்காது, எப்பயோ வந்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து காலப்போன காலத்தில் நீங்கள் வந்து 1000ல் ஒருவன் கொண்டாடி அந்த மாதிரி ப்ரொடியூசர் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கும் வந்து மனசு இருக்காது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ பீரியட் படங்களை எப்போ வருதோ அப்பயே மக்கள் எல்லோரும் வந்து ஆதரிச்சாங்க அப்படின்னா நிறைய நல்ல படங்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது என்னோட கருத்து. இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்தது எல்லாரும் என்ன சொன்னாங்க, பாகுபலியும் வந்து பொன்னியின் செல்வனையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணாங்க. சரிங்களா? அதுலேயே நல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி பாகுபலின்றது ஒரு கற்பனை இது. அதனால் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அவர் இதை பண்ணார், அவர் இதை பண்ணார், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராஜாவே ஒரு ராஜ்யத்தை அழிச்சார் அப்படின்னு பாகுபலியில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பொன்னியின் செல்வனில் வந்து நம்ம இப்படி சொல்ல முடியாது. அது நம்ம மக்கள்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, பாகுபலி பிரம்மாண்டமாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு, பொன்னியின் செல்வனில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த கதை என்னவோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை அவங்க நல்லா சொல்லியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொன்னியின் செல்வனை மட்டும்தான் அப்படியே எடுக்க முடியும். அதற்காக நமக்கு தேவையானதெல்லாம் அதில் வந்து சேர்க்க முடியாது இல்லைங்களா? நான் சீரியஸாக நான் ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருந்தேன். நான் செம்மையாக ஜிவி பண்ணியிருக்கிறாப்புல. பேசாமல் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரே பண்ணாருன்னு வச்சுங்களேன், அவர் இன்னும் எங்கேயோ இருப்பார். அவர்
கடைசியாக வந்த ஜோன் வந்து நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதில் வந்து நல்லா ஃபீல் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாப்புல. அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு பொன்னையாவோட அவங்க பொண்ணு இல்லை, அவங்க பேர் எனக்கு தெரில. அவங்க அந்த லேடி வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க.